ஆண்டவரின் ஆவி என்மேலே. இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரின் ஆவி என்மேலே, ஆண்டுடைய ஆவி என்மேலே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆண்டுடைய ஆவி என்மேலே, அவருடைய அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது. அப்ப உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் தூய ஆவி வழியாக கொடுக்கப்படுகிற அபிஷேகத்தை, அருள் பொழிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டுடைய ஆவி என்மேலே, அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். அப்ப வருகின்ற ஆவியானவர் நம்பிக்கையின் வழியாய், யோவான் நட்சத்திரம் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 படி, யாரேனும் தாகமா இருந்தால் என்னிடம் வரட்டும், விசுவாசம் உள்ளவன் குடிக்கட்டும், நம்பிக்கை உள்ளவன் குடிக்கட்டும், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவன் உள்ள தண்ணீரை ஆராய் பெருக்கெடுத்து ஓடச் செய்வன். யாரை குறித்து அவ்வாறு சொன்னார்? தன்னில் நம்பிக்கை கொள்வர்கள் பெறப்போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவ்வாறு சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு சொன்னால், நிலைவரமான பரிசுத்த ஆவியானவரை, வரகளை கனிகளை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர், நிறை வாழ்வை நோக்கி, நிறை உண்மை நோக்கி வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அந்த பரிசுத்த ஆவியை உங்களை அபிஷேகிப்பார், உங்களுக்கு அருள் பொழிவு கொடுப்பார். எதற்காக? ஆண்டவரின் பணியை செய்வதற்காக. செய்தார் அல்லவா? எளியோருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, குருடர்கள் பார்வையடைய, முடவர்கள் நடக்க, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க அவரை அபிஷேகம் செய்துள்ளார். அவரை அனுப்பினான்னு சொன்னார். நாமும் அவரை போல அவரது பணியை செய்ய தூய ஆவியை பெற்றுக்கொள்வோம். தூய ஆவியார் வழியாக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் பணியை இந்த பூமியில் செய்கிற பிள்ளைகளாய் நாமும் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.